ஸோ இந்த செய்திக்குறிப்புல என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். அரசு பணி தேர்வுகள் தமிழில் 40% மதிப்பெண் கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கம் 2021 டிசம்பர் மாசம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அ நமக்கு தமிழ் மொழி அந்த தமிழ் மொழி தகுதித்தாள்ல 40% மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டுமே, நம்மளோட அந்த பொது அறிவு மற்றும் கணிதம் அதனுடைய வினாக்கள் வந்து மதிப்பீடு செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. ஓகேவா? ஜெனரல் தமிழ்ல 40% மார்க்ஸ் எடுத்தா தான் நமக்கு ஜிஎஸ் வந்து வேலிட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எதிர்த்து வழக்குகள் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்துச்சு. ஆல்ரெடி பிஎஸ்டிஎம்னு சொல்லி தமிழுக்கு 20% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு மேல இந்த ஒரு நடைமுறை தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. சோ அந்த ஒரு வழக்கின் விசாரணை வந்து உயர்நீதிமன்றத்துல நடந்துச்சு. ஓகேங்களா? சோ அந்த வகையில உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு பணிக்கான தேர்வுகளில் தமிழ் மொழி தாளில் 40% மதிப்பெண்கள் பெற்றால் மட்டுமே பொது அறிவு மற்றும் திறனறிவு தேர்வுத்தாள் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழக அரசின் அரசாணையை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசாங்கம் 2021ல கொண்டு வந்த இந்த நடைமுறை செல்லும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சோ அந்த தீர்ப்புல உயர்நீதிமன்றம் முக்கியமா 2 விஷயங்கள குறிப்பிட்டிருப்பாங்க. 1 அரசாங்கத்தினுடைய இந்த கொள்கை முடிவுகள்ல உயர்நீதிமன்றம் தலையிடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்க்கிறப்ப விண்ணப்பதாரர்களுடைய கல்வி தகுதிய அந்த நிர்ணயிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது அரசுக்கு வந்து உள்ளது. அ விண்ணப்பதாரர்களுடைய அந்த கல்வி தகுதி அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதுக்கு அரசுக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கடைசியா இந்த அரசு பணிகள்னு வரப்போ அவங்க எல்லாம் மக்களோட ஒன்றி இருக்கிறனால அவங்களுக்கு தமிழ் மொழியின் புலமை அப்படிங்கிறது அவசியமா இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால தான் இந்த மாதிரியான காரணங்கள்னால நாங்க இத வந்து தடை பண்ண மாட்டோம். இது செல்லும் அப்படின்னு சொல்லி அரசு பணிகள்ல தமிழ் மொழியில பார்த்தோம்னா 40% மதிப்பெண்கள் எடுப்பது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? சோ இனிமேல் நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா அதுல எந்த ஒரு டிஸ்பியூட்டும் இருக்காது. 40% கட்டாயம் நம்ம மார்க் எடுத்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஜிஎஸ் ஆன்சர்லாம் திருத்துவாங்க. ஓகேவா? இன்கேஸ் தமிழ்ல நம்ம 40% மார்க் எடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிறப்போ, நம்மளோட ஜிஎஸ் பேப்பர் வேலிடா திருத்தவே மாட்டாங்க. ஓகேவா? சோ அப்ப தமிழ் மொழியில 40% மதிப்பெண்கள் எடுக்கிறது கட்டாயமா இருக்கு. அத உயர்நீதிமன்றமும் உறுதி பண்ணியிருக்காங்க. அதுதான் செய்திக்குறிப்புல குடுத்திருக்காங்க. ஓகேவா? நன்றி.